ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மூனாய் கண்பலா. இன்னைக்கு வந்து சென்னையிலேயே வந்து ஒரு சூப்பரான இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டி நகர் தான். நம்ம டி நகர் வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த டிடிடி வெங்கட்நாராயண ரோட்ல பெருமாள் கோயில் இருக்கு. அங்கே தர்ஷன் பண்ணால் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். பட் அதுக்கு ஆப்போசிட்டே வந்தீங்கன்னா சிடி நாயகம் ஸ்கூல்னு ஒன்று இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா அறம் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் வந்து எவ்ரி செகண்ட் சண்டே நடக்குது. அதோட ஆர்கனைசர் ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி சார் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல என்னென்னலாம் கிடைக்குதுன்னு அப்படின்ற அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், என் பேர் கார்த்திக். நான் அறம் திணைன்ற அமைப்போட ஒரு கோ-ஃபவுண்டர். அறம் திணை அமைப்பு வந்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுல ஒரு பார்ட்டா வந்து இயற்கை விவசாயிகளோட வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ இயற்கை விவசாயிகளுக்கு சந்தைன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கப்போ சென்னையில மாதாந்திர சந்தைகள் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்துல வந்து இங்க சிடி நாயகம் டி நகர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வெங்கட் நாராயண ரோட்ல மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு இயற்கை விவசாயிக்கான சந்தை நடத்துறோம். இது எப்படி நடக்கும்னா வந்து இதுல வந்து ஒரு 20லேருந்து 30 ஸ்டால்ஸ் இருக்கும். அதுல வந்து இயற்கை விவசாயிங்க நேரடியா அவங்களோட சென்னை பக்கத்துல இருக்க பகுதிகள்ல இருந்து வராங்க, சில பேர் தூரத்துல இருந்து வரும். நேரடியா அவங்க உற்பத்தி பண்ண பொருட்களை எடுத்துட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து இந்த விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கி அதை வந்து மதிப்பு கூட்டல் பண்ணி, பெண்கள் குழு அந்த மாதிரியான நாட்கள் மதிப்பு கூட்டல் பண்ணி அதையே எடுத்துட்டு வந்து இங்க வந்து காட்சிப்படுத்துறாங்க. ஸோ நுகர்வோர் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், கீரைகள், அரிசி, பருப்பு எல்லாமே கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 20 வெரைட்டி வந்து கீரை இருக்கும் எப்பயுமே இங்க. அதுக்கப்புறம் அரிசி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10-15 வெரைட்டி ஆஃப் பாரம்பரிய அரிசி எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு பொருளுமே நம்ம வந்து ஆர்கானிக்கா செக் பண்ணி இங்க வர வைக்கிறோம். இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 0 பிளாஸ்டிக் மார்க்கெட். அப்ப இங்க வரவங்க எல்லாருமே வந்து இப்ப எண்ணெய் வாங்கணும்னாலுமே அவங்களே தூக்குவாளி இல்ல பாட்டில் கொண்டு வந்து தான் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் பையெல்லாம் இங்க கொடுக்க மாட்டோம். பையை வந்து நீங்களே எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். இப்ப அரிசி பருப்பு பேக் பண்ணி கொடுக்குறாங்கனாலும் அந்த ப்ரௌன் பேப்பர் கவர்லயோ இல்ல கிளாத் பேக்லயோ தான் பேக் பண்ணி கொடுக்குறாங்க விவசாயிகளும். ஸோ அதையும் வந்து அந்த பிளாஸ்டிக் நெகிழி வந்து திருப்பி போய் சுற்றுச்சூழல் தான் மாசுபடுத்துன்றதுக்காக அதையும் குறைக்க முயற்சி இருக்கு சார். இப்போ இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த ஊர்ல இருந்து எல்லாம் வராங்க சார்? ஸோ நிறைய ஊர்ல இருந்து இப்ப நிறைய பேர் வந்து திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 3 மாவட்டங்கள்ல இருந்து கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க பக்கத்துலயே இருக்கிறதுனால. ஒரு பெரிய குரூப் வந்து தர்மபுரியில இருந்து ஒரு ஃபார்மர் குரூப்பாவே ஒர்க் பண்றாங்க, அவங்க வராங்க. சிவகங்கையில இருந்து ஒரு ஃபார்மர் வராங்க. சோ இந்த மாதிரியும் கொஞ்சம் தூரத்துல இருந்தும் சில ஃபார்மர்ஸ் வராங்க. ஓகே, இப்போ இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எப்ப ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் எத்தனை பேர்ல ஆரம்பிச்சு நீங்க எவ்வளவு பேர் வந்து பெனிஃபிட் ஆகும் இந்த இடத்துல? அறம் திணையா நாங்க வந்து இப்ப வந்து டி நகர்ல வந்து 2வது மாசம் ஆரம்பிக்கிறோம். நவம்பர் மாசம் ஆரம்பிச்சோம். இப்ப டிசம்பர் மாசம் கண்டினியூ பண்ணுவோம், தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணுவோம். இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் சென்னையில இன்னும் பல இயற்கை விவசாயிங்க சந்தைகளை ஒருங்கிணைக்கிறதுல இருந்திருக்கு. அது ஒரு 1.5 வருஷமா 1.5 வருஷமா அதை சார்ந்த வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ சார், இப்போ வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட அவங்களாம் அங்க பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் அவங்களா பண்றதுக்கும் இப்போ இங்க வந்து ஒரு மார்க்கெட் உங்களை மாதிரி ஒரு ஆர்கனைசர் பண்ணி பண்றதுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ அவங்களா பண்றப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் சந்தை ஆரம்பிக்கணும்னு போயிட்டு விவசாயிகள்ட்ட பேசல. நம்ம இயற்கை விவசாயத்துல ஆர்வம் இருக்கு, விவசாயிகளோட பிரச்சனைகளை வந்து விவசாய தற்கொலைகள் பத்தி பேசுறோம், விவசாய பிரச்சனைகள் பத்தி பாக்குறோம். அதெல்லாம் பாக்குறப்ப அது ஒரு தூண்டுதல் வந்து போய் விவசாயிகள்ட்ட பேசுறப்ப, இயற்கை விவசாயிகள்ட்ட பேசுறப்ப அவங்கதான் சொல்றாங்க எங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் வேணும் அப்படின்னு. சோ அப்போ அதுக்கேத்த அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ உங்களுக்கு இப்போ யாராச்சும் வியூவர்ஸே வந்துட்டு எனக்கு இது மாதிரி ஒரு ஒரிஜினல் பொருள் கிடைக்குமா இல்ல ஆர்கானிக் பொருள் கிடைக்கும்னா கூட அவங்களுக்கு நீங்க கம்யூனிகேஷன் பண்ணி ஏதாச்சும் அவங்களுக்கு அரேஞ்ச். ஸோ இப்போ யாருனாச்சும் இப்போ இந்த சந்தையில இருக்க ஃபார்மர்ஸ் டீடைல்ஸ் இப்போ எனக்கு வந்து அந்த சந்தையில அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க, இந்த வந்து அரிசி வச்சிருந்தாங்களா அவரோட நம்பர் கொடுங்கன்னா கொடுப்போம். இப்போ பல்கா இந்த சந்தையை தாண்டியும் நமக்கு நிறைய விவசாயிங்க தெரியும். எல்லா விவசாயிகளையும் ஒரு சந்தையில வர வைக்க முடியாது, ஏன்னா அவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ ரெகுலரா யாராச்சும் நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ஃபார்மர்ஸை. ஆனா நுகர்வோருக்கு டைரக்டா கொடுக்குற அளவுக்கு அதுக்கான செட்டப் வந்து அதுவும் சில விஷயங்கள்ல அரிசி இப்போ அதான் நுகர்வோர்ட்ட நான் என்ன வேண்டுகோள் பண்றேன். இப்போ அரிசி வாங்குறோம்னா இப்போ ஒரு விவசாயி வந்து அரிசி அனுப்பி விடுறாருன்னா 1 கிலோ அனுப்பி விட்டாருன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு 10 கிலோ இல்ல 30 கிலோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டா நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்றோம். அப்ப விவசாயிகள்ட்ட நேரடியா வாங்கணும்னா ஒரு 20-25 சிப்பமா வாங்க, 25 கிலோ அரிசி வாங்க, அந்த மாதிரி வாங்கிட்டா நல்லது. ஓகே சார், ஓகே சார். வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயம் சார். பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு டாக் ஒன்று எனக்கு அப்போ நான் ரொம்ப வருஷம் முன்னாடி கேள்விப்பட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு பணம் பெனிஃபிட் இல்லை, பட் அவங்க ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆகுது, இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அது உண்மையா சார்? அது
இல்ல விவசாய பொருட்கள்னு பொறுத்த வரைக்குமே வந்து அதிகம் ரொம்ப லாபம் வச்சு விற்கவே முடியாது. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து இப்போ ஒரு கார்னா நம்ம பார்த்திருப்போம், ஒரு மினி ஆவரேஜ் ரேஞ்ச்லயும் இருக்கும், பெரிய ஹை எண்ட்லயும் இருக்கும். ஆனா அரிசி நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட்லி எல்லா கடையிலயுமே ஒரே ரேட்ல தான் இருக்கும், நம்ம பார்த்திருக்கோம். அதை மதிப்பு கூட்டல் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்களே தவிர அரிசி ஒரே ரேட்ல தான் இருக்கும். அப்ப இந்த அளவுக்கு தான் விவசாயம் பண்ணாவே இந்த அளவுக்கு தான் லாபம் பார்க்க முடியும்னு இருக்கு. அதை நம்ம மேக்சிமம் எவ்வளவு விவசாயிகளுக்கு நம்ம எடுத்துட்டு போக முடியுமோ எடுத்துட்டு போக முயற்சி. மேக்ஸிமம் வந்து ஆர்கானிக்கா பண்றவங்க மட்டும் தான் மேக்ஸிமம் இல்ல 100% ஆர்கானிக்கா பண்றவங்க மட்டும் தான் வர முடியும். வேல்யூ அடிஷன் பண்றாங்க, ஒரு கடுகு போடுறாங்கன்னா கூட அதுவும் ஆர்கானிக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதுக்கு டீம் இருக்காங்க இது. ஆமா இதை செக் பண்றதுக்கு. ஓகே, பட் இது வந்து மியூச்சுவலா பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் ஆர்கானிக்கா பண்றவங்களுக்கு பெனிஃபிட். நல்ல உணவு வாங்கணும், ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு ஆரோக்கியம் வேணும்னா கண்டிப்பா உங்களை மாதிரி ஒரு அறம் திணை சம்பந்தமான உங்க கார்த்திக் சாரை கான்டாக்ட் பண்ணா கண்டிப்பா அது மிகப்பெரிய பலன் இருக்கு. நான் ரெகுலரா பல வருஷமா இந்த ஸ்கூல் வரேன். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சார் ஆர்கனைஸ் பண்ணி ஃபார்மர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 100% அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்த்து பெனிஃபிட் ஆகிறாங்க. ரொம்ப சந்தோஷமான முகங்கள் நிறைய பார்க்க முடியுது. கண்டிப்பா உங்களுக்கு இது மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்ம கார்த்திக் சாரை கான்டாக்ட் பண்ணலாம். சாரோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்பிளே பண்றேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனைக்கான் பாலா.